Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 31/7/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 3 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு 4 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இது ஆக்சுவலாக கொஞ்சம் முன்னாடியே வந்துருச்சு, நம்ம கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறோம். என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைடில் காமிச்சிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வந்த 4 அப்டேட். இப்போது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த, அதாவது சிறப்பு பிரிவினருக்கான ஆஃப்லைன் கவுன்சிலிங் நேரடி கலந்தாய்வில் கலந்துக்கிட்ட மாணவர்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்டட் கேண்டிடேட்னுடைய ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் எந்தெந்த மாணவர்களுக்கு எந்தெந்த கல்லூரிகள் கிடச்சிருக்குது அப்படிங்கிற தகவல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அலாட்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எந்தெந்த கல்லூரி கிடச்சிருக்குங்கிறது அப்டேட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் ப்ரொவிஷனல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு எந்தெந்த கல்லூரி கிடச்சிருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதே போல் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு எந்தெந்த கல்லூரியில் கிடச்சிருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஏன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி டிஎன் மெடிக்கலுக்கு நம்ம ரவுண்ட் 1க்கு அப்ளை பண்ணிகிட்டு இருந்ததுனால இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை நம்ம கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி உங்களுக்கு எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ரவுண்ட் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ்க்கான ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு. இது இல்லை, ஒரே செகண்டு, இது பழைய லிங்க்கு. இப்போ நம்ம நேற்று வந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கிறோம். டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் செலெக்ஷன் கமிட்டியை கிளிக் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி கோர்சஸில் ஃபஸ்ட்டு லிங்க் என்ன அப்படின்னா ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அலாட்டட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் எந்தெந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ண மாணவர்களுக்கு சீட் அப்படிங்கிறது அலாட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பேஜ். இந்த ஒரு பேஜில் மொத்தம் 8 மாணவர்கள் இருக்காங்க. இதில் முதல் மாணவர் ஸ்டான்லி செலக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது 2வது மாணவர் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். அடுத்தது 3ஆம் மாணவர் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். அடுத்தபடியாக 4வது மாணவர் தேனி மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்காரு. 5வது மாணவர் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். 6வது மாணவர் திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ். 7வது மாணவர் அரியலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா கடலூர் டென்டல் காலேஜில் அவருக்கு அலாட் ஆகிருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான அலாட்மெண்ட் பார்த்துட்டோம். ரெண்டாவது நம்ம பார்க்க இருக்கிறது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான அலாட்மெண்ட் லிஸ்ட்டு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 56 மாணவர்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் இருக்காங்க. அந்த 56 மாணவர்களுக்கும் அவங்களுடைய பெயர், அவங்களுடைய ரேங்க்கு, அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அவங்களுடைய நீட் ஸ்கோர், அவங்களுடைய கேட்டகரி, அவங்களுக்கு எந்த கல்லூரி கிடச்சிருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு 4 பேஜ் இருக்கிற பிடிஎஃப்பில் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது தகவல் தேவைப்படுதுன்னா இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்து கொள்ளலாம். அடுத்தது 3வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் உங்களுக்கு மொத்தமாக 11 மாணவர்கள். இந்த 11 மாணவர்கள் அவங்களுடைய விருப்ப கல்லூரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜிலேருந்து கேஏபி விஸ்வநாதன், அதாவது எந்தெந்த கல்லூரிகள்லாம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு
சீட்ஸ் இருக்குதோ அந்தந்த கல்லூரிகள் எல்லாமே ஃபில்லப் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனில் எல்லா சீட்டும் ஃபில்லப் ஆகிடுச்சு. அடுத்தது கடைசியாக 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இதுலேயும் அனைத்து இடங்களும் நிரப்பப்பட்டு விட்டன. ஓகேங்களா. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு வந்து எத்தனை மாணவர்கள் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. அடுத்தது மதுரை மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 16 மாணவர்கள். அதே போல் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 16 மாணவர்கள். அதே போல் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 10 மாணவர்கள். அப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜில் 16 மாணவர்கள். அதாவது 250 சீட்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் 7.5% போட்டிங்கன்னா 16 சீட் வரும். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 10 மாணவர்கள். அப்புறம் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 6 மாணவர்கள். அதே போல் உங்களுக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 16 மாணவர்கள். அப்புறம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 13 மாணவர்கள். அப்போது 7.5% பொறுத்த வரைக்கும் அனைத்து இடங்களும் நிரப்பப்பட்டு விட்டது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இதில் 7.5%க்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் இல்லாமல் அவங்க கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கும் அதே போல் டென்டலுக்கும் அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் செல்ஃப் ஃபைனான்ஸ் டென்டல்லையும் அவங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்கும். இந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய டியூஷன் ஃபீஸு மற்றும் மெஸ் பில்லு இது எல்லாமே வந்து அரசே ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு கூடுதலான செய்தி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சி யூ. ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.